வீட்ல மணி பிளான்ட் வச்சோம் பணம் வரலையா? லக்கி பேம்பு வச்சா செல்வம் பெருகும், மணி பிளான்ட் வச்சா பணம் வரும், இப்படி நிறைய பேர் சொல்றதை கேட்டு நாமும் செடி வாங்கி வச்சிருக்கோம். ஆனா இப்படி செடி வாங்கி வச்ச எல்லாரும் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்களா? இல்லையே. இந்த செடி என்னங்க, இன்னும் எத்தனையோ பொருள் வாங்கி வச்சு பார்த்துட்டேன், பணம் மட்டும் வரவே மாட்டேங்குது, கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் இந்த ரெண்டு செடியை பணத்தோட தொடர்பு படுத்தி சொல்றாங்க? இதுக்கு பின்னால ஒரு ஆழமான உளவியல் காரணம் இருக்குங்க. அதை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த செடியை நான் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த செடியை நான் என்னுடைய மணி ஐடென்டிட்டியை எனக்கு தினமும் ஞாபகப்படுத்துற ஒரு விஷுவல் ரிமைண்டரா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தேவையான மனநிலையை நீங்கள் கற்றுக்க முடியும். இதனால் உங்களோட கடனை நீங்கள் 6 மாதத்தில் அடைக்கலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் ஒரே வருஷத்தில் அடைய முடியும். இதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு கடனை அடைச்சா இன்னொரு கடன் வருதா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் கையில தங்கவே மாட்டேங்குதா? சேமிக்கணும்னு நினைச்சாலும் முடியலையா? பிரச்சனை பணத்துல இல்லைங்க, அதுக்கு பின்னால் இருக்கிற மூல காரணத்துல தான் இருக்கு. அந்த மூல காரணம் என்ன, அதை மைண்ட் செட் மூலியமா எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க என்னுடைய வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்க. இதுல நீங்க கலந்துக்கணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்னுடைய அடுத்த வெபினாருக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். கடன் இருக்கு, பணப்பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது சரியாயிடாது இல்லைங்களா? அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். ஸோ உடனே ஆக்ஷன் எடுங்க, என்னுடைய வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ டாபிக் வருவோம். பணம் சம்பாதிக்க நம்ம மனசை எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோக்கள் போடுறேன். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், என்விரான்மெண்ட் எப்படி காந்த மாதிரி பணத்தை எப்படி வீட்டுக்குள்ள ஈர்க்கும் அப்படிங்கிற ரகசியத்தை தான். நான் என்னுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காக வாரத்துல 2 நாள் லைவ் பண்ணுவேங்க. அப்படி ஒரு லைவ் செஷன்ல ஒரு பார்ட்டிசிபென்ட் கேட்ட கொஸ்டின் தான் இது. இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சா பணம் சேரும்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இந்த டவுட் பல பேருக்கு இருக்கும், அதனால இதை நான் ஒரு வீடியோவாவே ரெடி பண்ணியிருக்கேன். உண்மையான ரகசியம் அந்த செடியிலையோ இல்லை அந்த மண்ணிலையோ இல்லைங்க, அந்த செடிக்கு பின்னால் இருக்கிற பிரம்மாண்டமான உளவியல் தத்துவத்துல தான் இருக்கு. இந்த செடியை நீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஜிபேல பணம் அனுப்பாது. நீங்க ராக்கெட் ஸ்பீட்ல பணக்காரர் ஆகணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விஷுவல் ரிமைண்டரா தான் இந்த செடி செயல்படுதுங்க. நம்ம எல்லாரும் லக்கி பேம்பு வாங்கி வீட்டுல வச்சிருக்கோம். அதுக்கு பின்னால இருக்கிற நிஜமான சீன மூங்கில் ஜென் கதையை இப்ப நான் சொல்றேன். சீனால வாழ்ந்த ஒரு ஜென் குரு ரொம்ப சோர்ந்து போயிருந்த தன் சீடனை ஒரு மூங்கில் காட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு விதைய காட்டி, இந்த மூங்கில் விதையோட ரகசியம் தெரிஞ்சா நீ வாழ்க்கையில எப்பவுமே சோர்ந்து போக மாட்ட அப்படின்னு சொன்னாரு. அந்த மூங்கில் விதைய மண்ணுல விதைச்ச பிறகு ரொம்ப கவனமா தண்ணி ஊத்தி பராமரிக்கணும். முதல் வருஷம் அந்த மண்ணுல எந்த மாற்றமும் தெரியாது, ஒரு சின்ன துளிர் கூட விடாது. 2வது வருஷமும் தினமும் நீங்க தண்ணி ஊத்தினாலும் ஒரு சின்ன துளிர் கூட வராது. இப்படி 3வது வருஷம், 4வது வருஷம் அப்படின்னு 5 வருஷம் முழுசா எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது அந்த இடத்துல. பாக்குறவங்க எல்லாரும் இந்த விதை வேஸ்ட் ஆயிருச்சு, செத்து போச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா 5வது வருஷம் முடிஞ்ச உடனே அங்க ஒரு அற்புதம் நடக்கும். மண்ணை தொலைச்சிக்கிட்டு ஒரு சின்ன செடி அழகா வெளியே வரும். அப்படி வெளியே வர்ற அந்த செடி வெறும் 6 வாரத்துல, அதாவது 1.5 மாசத்துல அந்த மூங்கில் மரம் கிட்டத்தட்ட 90 அடி உயரத்துக்கு வளரும். 9 மாடி கட்டிடம் எவ்வளவு ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு வெறும் 45 நாள்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சி கம்பீரமா நிற்கும். இப்போ அந்த சீடன் கிட்ட ஜென் குரு கேட்டாரு, இப்போ இந்த மரம் 6 வாரத்துல வளர்ந்ததா இல்ல 5 வருஷத்துல வளர்ந்ததா? சீடன் சொன்னான், 6 மாசத்துல குருவே. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இல்ல, இது 5 வருஷமா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. மண்ணுக்கு மேல இல்ல, மண்ணுக்கு கீழே தன்னோட வேற ரொம்ப ஆழமா பலமா பரப்பிக்கிட்டு இருந்தது. ஏன்னா 90 அடி உயரம் அந்த மரம் பிரம்மாண்டமா வளரப்போது வெறும் 6 வாரத்துல இல்லைங்களா? சோ அதோட வேர் அப்போ எவ்வளவு பலமா இருக்கணும், அந்த 90 அடி ஹைட்டை தாங்கணும் அப்படின்னா அதோட வேர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இயற்கை அதை 5 வருஷமா பூமிக்குள்ள அதோட வேர்களை பரப்புறதுக்கான ஒரு டைமா கொடுத்துருக்கு. இந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ
இது ஒரு செடியோட கதை மாதிரி எனக்கு தோணலைங்க. என்னோட கதையா தான் தோணுச்சு. ஏன்னா நானும் பல வருஷமா சொந்தமா சம்பாதிக்கணும், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. நான் யோகா கிளாஸ் எடுத்திருக்கேன், டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த நேரத்துலலாம் எனக்கு ஒரு கொஷின் வருங்க, நான் தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேனே, அப்புறம் ஏன் என்னால் பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு. அதை விட கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வார்த்தைகள். அதான் இத்தனை வருஷமா ட்ரை பண்ணுறியே, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையே, அப்புறம் ஏன் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு நக்கலாக கேட்பாங்க. உண்மையை சொல்லணும்னா தோல்வியை விட சில நேரங்களில் இவங்களுடைய வார்த்தைகள் தான் அதிகமாக வலிச்சிருக்கு. சில நேரத்தில் எம்எல்ஏ எனக்கு டவுட் வரும், நான் செய்யறதெல்லாம் கரெக்டா, என்னால் நிஜமாக பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு. ஆனால் இந்த மூங்கில் மரத்தோட கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுது. நான் தோக்கல, நான் என்னோட வேற பலப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் என்னுடைய திறமைகளை எவ்வளவுக்கு எவ்வளவோ ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கிறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா வளருவேன் அப்படிங்கிறத என் மனசுக்குள்ளேயே நான் சொல்லிப்பேன். என் வீட்டு பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அங்க ஒரு பெரிய மூங்கில் மரம் இருக்கு. அது வழியா போகும்போதெல்லாம் அந்த மூங்கில் மரத்தை பார்த்து என் மனசுக்குள்ளேயே சொல்லிப்பேன், நானும் கூடிய சீக்கிரம் உன்ன மாதிரியே பிரம்மாண்டமா வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிப்பேன். இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட அன்னையிலிருந்து இந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். நானும் இந்த மூங்கில் மரம் மாதிரி தான். இன்னைக்கு நான் செய்யற முயற்சிகள் வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் வளரல அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் என்னோட வேர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த மூங்கில் மரம் எப்படி 5 வருஷம் தன்னோட வேரை பலப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் 6 வாரத்துல எப்படி பிரம்மாண்டமா 90 அடி வளர்ந்து நின்னதோ, அதே போல நானும் ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில இப்படி அசுர வளர்ச்சி அடைவேன் அப்படின்னு நம்பினேன். நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா, நான் வளர ஆரம்பிச்சா அது ஸ்லோவான வளர்ச்சியா இருக்காது. நான் பல வருஷமா உருவாக்கிக்கிட்ட என்னோட அறிவு, என்னோட திறமை, என்னோட அனுபவம், இது எல்லாம் சேர்ந்து பிரம்மாண்ட வளர்ச்சியா வெளிப்படும் அப்படின்னு நான் உறுதியா நம்பினேன். இந்த செடி எனக்கு பணத்தை கொடுக்கல, ஆனா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது. இந்த செடி எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கல, என் கதை இன்னும் முடிஞ்சு போகல, என்னுடைய பெஸ்ட் டைம் இனிமே தான் வரப்போகுது அப்படிங்கிற மன உறுதியை கொடுத்தது. இந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் நான் அதை ஒரு செடியா பார்க்கல, என்னுடைய எதிர்காலத்தை தான் பார்த்தேன். இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு இது புரியுது. யோகா எனக்கு மனுஷங்களை புரிஞ்சுக்க கற்றுக் கொடுத்தது. டியூஷன் சொல்லி கொடுக்குற திறமைய வளர்த்துக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பிஸ்னஸ் அனுபவத்தை கற்றுக் கொடுத்தது. இப்படி நான் சந்திச்ச ஒரு சவாலும் என்னை அடுத்த நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஹீலிங், NLP மைண்ட் செட், மணி மாஸ்டரி இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில மெதுவா மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த மாற்றம் ஒரு நாள்ல வரல, பல வருஷமா உருவான அந்த வேர்களோட பலனாதான் அது வந்தது. NLP மைண்ட் செட்ல மணி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பணத்தை பத்தின அடையாளம். நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன், என்னால முடியும், என்னுடைய திறமையை நான் மேலும் மேலும் வளர்த்துக்கிறேன், நான் ஒரு நாள் பிரம்மாண்டமா வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுக்கு தினமும் ஞாபகப்படுத்துற ஒரு விஷுவல் ரிமைண்டரா தான் இந்த செடி இருக்கு. உங்களுடைய மணி ஐடென்டிட்டியை நீங்க தினமும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த செடியை நீங்க பாக்குறீங்க. அடுத்தது நம்ம எல்லாரும் வளர்க்குற மணி பிளான்ட். இதுக்கும் ஒரு அழகான சீன நாட்டுப்புற ஜென் கதை இருக்கு. பண்டைய சீனால ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவரு எவ்வளவுதான் உழைச்சாலும் அவரால் வறுமையிலிருந்து மீளவே முடியல. அதனால தன் கதையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு வித்தியாசமான பளபளப்பான இலைகள் இருக்கிற ஒரு செடியை பாக்குறாரு. அந்த இலைகள் பாக்குறதுக்கு நாணயங்கள் மாதிரி இருந்தது, அதாவது காயின்ஸ் மாதிரி இருந்தது. அதை ஒரு பாசிட்டிவ் சைனா நினைச்ச அவரு அதை தன் வீட்டுக்கு கொண்டு வந்து நட்டு அதை அன்போட தண்ணி ஊத்தி பாத்துக்கிட்டாரு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த செடி வளர வளர அவரோட விவசாயத்துல புது புது வழிகள் பிறந்தது. அவர்கிட்ட இருந்த பழைய வறுமை சிந்தனை எல்லாம் மறைஞ்சு அவர் மிகப்பெரிய பணக்காரரானார். அந்த செடி தான் தனக்கு அந்த பண மனநிலையை கொடுத்து செல்வத்தையும் ஈர்த்து தந்தது அப்படின்னு அவர் நம்பினாரு. அதனால அந்த செடிக்கு மணி பிளான்ட் அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த செடியோட உண்மையான தத்துவம் என்ன தெரியுங்களா? குறைஞ்ச முதலீடு, அசுர வளர்ச்சி. ஒரு பெரிய ஆலமரத்தையோ இல்ல வேற ஏதாவது ஒரு மரத்தையோ நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு பெரிய இட வசதி வேணும், நிறைய மண்ணு வேணும் இல்லைங்களா? ஆனா இந்த மணி பிளான்ட்டுக்கு அப்படி இல்லை. ஒரு சின்ன கிளைய உடைச்சு கொண்டு வந்து ஒரு பழைய பாட்டில தண்ணி ஊத்தி அந்த கிளைய அதில் போட்டு வச்சா கூட அது அழகா வளர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? இந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் தெரியுங்களா? என்கிட்ட பெரிய திறமை இல்லை, எனக்கு முதலீடு பண்ற அளவுக்கு பெரிய அளவுல பணம் இல்லை அப்படின்னு கவலைப்படக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சின்ன ஐடியா, ஒரு சின்ன திறமை,
இல்ல ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க உங்க பிசினஸ் ஆரம்பிச்சாலும் உங்ககிட்ட சரியான மனநிலை இருந்தது அப்படின்னா உங்களுடைய பணம், உங்களுடைய லாபம், உங்களுடைய வருமானம் மேலும் மேலும் பெருக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செடியை வெறும் அழகுக்காகவோ இல்ல யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல ஒரு மூட நம்பிக்கைக்காகவோ இனிமே வாங்கி வைக்காதீங்க. அதோட உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மூங்கில் செடியை பார்க்கும் போதெல்லாம் உங்க பண விஷயத்துக்கான வேற பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வரணும். அந்த மணி பிளான்ட்டை பார்க்கும்போது என்கிட்ட இருக்க சின்ன திறமையை வச்சு என்னால பிரம்மாண்டமா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ரிச் மைண்ட் செட் வரணும். என்னைக்கு உங்க மைண்ட் செட் இந்த செடி மாதிரி ஆழமாவும் வேகமாவும் மாறுதோ அன்னைக்கு நீங்க பணம் சம்பாதிக்கிறதும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் சூப்பர் ஃபாஸ்டா அசுர வேகத்துல இருக்கும். இனிமே இந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.